வேத புஸ்தகத்தில் யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாயிருக்கிற கர்த்தர் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வியாதியினாலும் வேதனைகளினாலும் வேதனைப்பட்டு கலங்கி நிற்கலாம். இதற்கு என்ன பரிகாரம் என்று ஏங்கி நிற்கலாம். இயேசுதான் பரிகாரி, இயேசுதான் பரிகாரி. அவர் இலவசமாய் உங்களுக்கு விடுதலை தருகிறவர், இலவசமாய் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையின் மீது சுமந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு. நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையின் மீது சுமந்தார். நமக்கு சுகம் கொடுப்பதற்காக, நமக்கு அற்புதம் செய்வதற்காக சிலுவையிலே அவர் பரிகாரியாக எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். அது நிமித்தம் அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். யார் ஒருவர் இயேசு என் நோய்களை சுமந்து விட்டார், என்னுடைய வேதனைகளை சுமந்து விட்டார் என்று விசுவாசத்தோடு வந்து இயேசுவே என்று கூப்பிடுவார்களோ, உடனே அவருடைய கரம் அவளுக்காய் நீட்டப்படுகிறது. உடனே இயேசு அங்கே அற்புதங்களை செய்கிறார். ஆகவே அவரை விசுவாசித்து, நீர்தான் என்னுடைய பரிகாரி, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நோய்களை மாற்றும், இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த வியாதிகளை விலக்கி போடும், ஆண்டவரே பரிகாரியாக என் வீட்டிற்குள்ளே வாரும் என்று விசுவாசத்தோடு அழைக்கும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு அற்புதமான விடுதலை சுகத்தை கட்டளையிடுவார். அவர்தான் நமக்கு பரிகாரியாயிருக்கிறவர். இன்னைக்கும் அற்புதங்கள் எப்படி நடக்கிறது, வியாதியஸ்தர்கள் எப்படி சுகம் அடைகிறார்கள்? இயேசுடைய தழும்புள்ள கரம் தொட்டு குணமாக்குகிறது. இயேசுடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜெபிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஜெபத்தை கேட்டு தன்னுடைய தழும்புள்ள கரத்தை நீட்டுகிற இயேசுவே அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய தழும்புகள் தான் அற்புதத்தை செய்கிறது. காரணம், நம்முடைய நோய்களை குணமாக்க அவர் சிலுவையிலே பரிகாரியாக தொங்கினார். அவர் மரிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் மூலமாக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய நோய்களை அவர் சுமக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் விடுதலையை உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நமக்காக சிலுவையில் நம்முடைய நோய்களையும் வேதனைகளையும் சுமந்து தீர்த்தபடியால் விசுவாசத்தோடு அவரிடத்தில் போகும் பொழுது அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து அந்த ஆண்டவர் பக்கமாக திரும்பி விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். அவர்தான் நமக்கு பரிகாரி. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், நோய்க்கும் பார், பேய்க்கும் பார், எப்படியாவது ஒரு பரிகாரம், டாக்டரிடத்திலேயும் பார்த்துக்கொள், நீ பிசாசுக்கும் பார், இல்லாவிட்டால் நீ சுகம் பெற முடியாது என்று பழமொழியை சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் அநேகர் உண்டு. கிறிஸ்தவர்களே அப்படி சிலர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சு பரிகாரம் செஞ்சாதான் வியாதி எல்லாம் மாறும். இப்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களும் கூட இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, பேய்க்கு எப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களோ சாபம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பேய் ஒரு நாள் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நேராக நோக்கி பாருங்கள். உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற அவரை நோக்கி பாருங்கள். அவர்தான் மெய்யான பரிகாரி. அவர்தான் இலவசமாக உங்களுக்கு விடுதலைகளை சுகத்தை கொடுக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் இந்த இடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு அவர் பரிகாரியாக வெளிப்பட இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய பரிகாரி. அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாயிருக்கிற கர்த்தர். அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. என்ன வியாதியாக இருக்கட்டும், பயப்படாதிருங்கள். இயேசுவினிடத்தில் எனக்கு பரிகாரம் உண்டு, என்னால் எனக்காக சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு வந்தால் போதும், கட்டாயம் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு இந்த மைதானத்தில், இந்த இடத்தில் நீங்கள் சுகத்தை விடுதலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கடைசியாக ஆண்டவர் எதற்கு பரிகாரியாயிருக்கிறார்? அவர் சாபத்திற்கு பரிகாரியாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சாபம், முற்பிறவில என்ன பாவம் செய்தேனோ இப்பொழுது அனுபவிக்கிறேன் என்று நம்முடைய மக்கள் தாராளமாய் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். அப்படி பேசக்கூடிய மக்களை ஏராளமாய் பார்க்கிறோம். காரணம், அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சாபம் நம்மை தொடர்ந்து வரும் என்று எல்லா மக்களும் நம்புகிறார்கள். வேதம் அதை குறித்து தெளிவாக பேசுகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது
தேவன் இந்த சாபத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் சொல்லி வைத்திருக்கிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். சாபம் என்ன விதத்தில் செயல்படுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் வந்தால் என்னென்ன பாதிப்புகளை கொண்டு வரும், அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை வேத வசனத்தில் தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரியமானவர்களே, வினோதமான காரியங்கள் சாபத்து நிமித்தமாய் உண்டாகலாம். தொடர்ச்சியாக வரக்கூடிய வியாதிகள், தொடர்ச்சியாக வரக்கூடிய விபத்துகள், தொடர்ச்சியாக வரக்கூடிய நஷ்டங்கள், இழப்புகள். சில குடும்பத்தில் எப்பொழுதும் மன குழப்பங்கள், போராட்டங்கள் தான் இருக்கும். சில குடும்பத்தில் எதை செய்தாலும் தோல்வி, ஏமாற்றம், நிந்தைகள் தான் இருக்கும். எதை எடுத்தாலும் சரி, ஒன்றும் வாய்ப்பது இல்லை. எவ்வளவு பணம் வந்தாலும் கடன் பிரச்சனைகள் தான் வீட்டுக்குள்ள இருக்குமே தவிர மிச்சத்தை பார்க்கவே முடியாது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது ஓட்டை பையிலே போடப்பட்டதை போல எல்லாம் போய்கொண்டே இருக்கும். வீட்டிலே ஒன்றும் ஆசீர்வாதம் தங்குவது இல்லை. என்ன பாவம் செய்தேனோ, முற்பிறவில நான் என்ன பாவம் செய்தேனோ என்று தங்களையே அழித்துக் கொள்ளுகிற மக்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அது முற்பிறவியில் செய்த காரியம் அல்ல, அது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் சாபம் தொடர்ந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். சில குடும்பத்தில் பாவங்கள் சாபமாய் தொடர்ந்து வரும். சில குடும்பத்தில் வியாதிகள் அப்படியே சாபமாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் நஷ்டங்களும் இழப்புகளும் சாபமாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்தில் மரணங்கள், இழப்புகள் சாபமாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முந்தின தலைமுறையில் உள்ளதே இப்பொழுதும் தொடரும். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தொடரும். ஒரு நிம்மதியும் இல்லை. முற்களுக்கு நடுவில் இருப்பதை போல ஒரு வேதனையை அது கொடுத்து கொண்டே இருக்கும். இது என்ன வாழ்க்கை என்று வாழ்க்கையிலே சந்தோஷமில்லாதபடி வாழ்வதை விட மரித்துவிட்டால் நல்லது என்கிற ஒரு வேதனையை உள்ளத்திலே தந்து கொண்டே இருக்கும். அது சாபத்தினுடைய கிரியைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாபத்தின் நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிறது, இப்படிப்பட்ட குழப்பங்கள் வீட்டிற்குள்ளே உண்டாகிறது, போராட்டங்கள் உண்டாகிறது. நீதிமொழிகள் 3:33 வாசித்து பார்க்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் நடக்கும் பொழுது சாதாரண பாவம் வேறு, துன்மார்க்கனாய் நடப்பது என்பது வேறு. சாதாரணமாய் ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து மறுபடியும் அதை உணர்ந்து எழும்புவது வேறு. ஆனால் துன்மார்க்கனாய் பணத்திற்காக எதையும் செய்வது, தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்ற எதையும் செய்வது, துன்மார்க்கமாய் நடப்பது, எப்படியும் வாழ்வது என்று மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துவது, பெருமையோடு வாழ்வது, அகங்காரத்தோடு வாழ்வது, மற்ற மனிதர்களை மதிக்காதபடி தங்களை பெருமை உள்ளவர்களாய் எண்ணிக்கொண்டு அகங்காரத்தோடு கூட வாழ்வது, திமிர் பிடித்த நிலைமையில் வாழுவது, இப்படிப்பட்ட அகங்காரங்கள் அது ஒரு துன்மார்க்கனுடைய சுபாவம். அந்த துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பண பெருமை, ஜாதி பெருமை, குடும்ப பெருமையில் வாழுவது, இந்த பெருமைகளுக்கு இடம் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில சாபம் கட்டாயம் தங்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஜாதி பெருமை இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே சாபத்தை கொண்டு வருகிறதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் படைத்த மனிதர்கள் யாவரும் சமம். நாம் ஜாதி என்கிற பெயரில் மற்றவர்களை அற்பமாக எண்ணும் பொழுது அவனை சிருஷ்டித்த தேவனை நாம் அவமதிக்கிறோம். ஆகவே அது சாபத்தை கொண்டு வருகிறது. ஜாதி பெருமை குறித்து பேசுகிறவர்கள் துன்மார்க்கமான பாவத்தில் அகப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படியும் பணம் சம்பாதிக்கலாம், லஞ்சம் வாங்கியாவது, எதை கொடுத்தாவது, யாரை ஏமாற்றியாவது நாம் வாழலாம். இது வியாபார தந்திரம் என்று உங்களை நீங்களே ஏமாற்றி துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் சாபம் உங்களுடைய வீட்டிலே தங்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மற்றவர்கள் பாதிக்கப்படும்படி நடக்கிறவர்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறவர்கள், சமுதாயம் பாதிக்கும்படி வாழுகிறவர்கள் துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள், மற்றவருடைய ரத்தத்தை அநியாயமாய் சிந்துகிறவர்கள், துன்மார்க்கம் என்கிற பாவத்தின் பிடியிலே இருக்கிறவர்கள், சமுதாயத்திலே மற்றவர்கள் வாழ்வதை குறித்து அக்கறை இல்லாதபடி பதுக்கல் பண்ணுகிறவர்கள், கலப்படம் செய்கிறவர்கள், லஞ்சம் வாங்கி மற்றவர்கள் பாதிக்கும்படி வேதனையை உண்டாக்குகிறவர்கள், சமுதாயத்திற்கு கேட்டை உண்டாக்குகிறவர்கள், துன்மார்க்கம் என்கிற பாவத்தின் பிடியில இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அப்படிப்பட்ட எனக்கு அன்பான சகோதரனே, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான பாவத்திலே நீ அகப்பட்டிருந்தால் இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். அந்த சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலை அடைய
வேண்டும், அல்லது இந்த துன்மார்க்கத்துக்குரிய சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தொடரும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அது பாதிக்கும், உன் சந்ததி அது பாதிக்கும், அது தொடர்ந்து வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு. ஆகவே இந்த சாபம் பல குடும்பங்களை தாக்கி பல குடும்பங்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. என் ஊழிய பாதையில் அறிந்திருக்கிறேன். வந்து அழுவார்கள், ஐயா ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது, ஏன் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது என்று வந்து அழுவார்கள். அநேகருக்கு அது தெரியவில்லை, அது சாபத்தினால் வந்தது என்பதாக. இன்றைக்கு வேத வசனத்திற்கு நேராக திரும்புவோம். இப்படிப்பட்ட சாபத்தின் பிடியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு பரிகாரி தேவை. சாபத்தில் இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி உண்டு. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி சாபத்திற்கு பரிகாரியா இருக்கிற இயேசுவண்டை வரும் பொழுதுதான். நோ அதர் வே, நோ அதர் வே, வேறு வழி இல்லை. எத்தனை லட்சங்களை கொண்டு போய் நீங்கள் என்ன பணத்தை செலவு செய்தாலும் அந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை வருத்திக் கொள்வதனால் சாபங்கள் மாறப்போவதில்லை. அவர் தகப்பனுடைய இருதயம் போன்றவர். ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னாலே மனது உருகி மன்னித்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவன். ஆகவே உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு சாபத்திலிருந்து விடுதலை பெற இதுதான் வழி என்று தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சாபத்திற்கு பரிகாரியா இருக்கிற அன்பான ஒரு ஆண்டவர், ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர், அந்த இயேசுவுக்கு நேராக திரும்புங்கள். நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் இந்த சாப கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தவர் அவர். அவர் சிலுவையை நோக்கி பாருங்கள். அவர் சிலுவையில் நமக்காக சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க சாபமானார் என்று கலாத்தியர் 3:13 வேதம் சொல்லுகிறது. நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு சிலுவையிலே சாபமானார். அவர் சிலுவையிலே சாபத்தை சுமந்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாபம் எப்படி இந்த உலகத்தில் வந்தது? மனிதன் துன்மார்க்கமான ஒரு பாவம் செய்த பொழுது இந்த உலகத்திலே சாபம் வந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் சாபம் எப்படி உலகத்தில் வந்தது என்பதை வேதம் சொல்லுகிறது. சாபத்தின் நிமித்தமாய் வந்ததுதான் முற்கள். ஒரு முள்ளை போல என் வாழ்க்கை இருக்கிறது என்று ஒருவர் கதறினால் நீங்கள் சாபத்துக்குள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். முற்கள் சாபத்தை குறிக்கும். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அவருடைய தலையிலே முள்முடி அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அறையப்படுகிற யாருடைய தலையிலும் முள்முடி வைத்ததே இல்லை. இயேசுவின் தலையிலே மாத்திரம்தான் முள்முடி சூட்டப்பட்டது. அது தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. தேவாதி தேவன் இந்த மனுக்குலத்தின் சாபம் என் தலையின் மீது வரட்டும், இந்த ஜனங்கள் சாபத்தில் இப்படி அழிகிறார்களே, சாபத்தினால் பாதிக்கப்படுகிறார்களே, அந்த சாபமெல்லாம் என் தலையின் மீது வரட்டும் என்று சொல்லி அவரே அந்த சாபத்தை தன் தலையில் விரும்பி ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்து முடித்தார். ஆகவேதான் அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சாபங்கள் மாறுவதற்கு, ஆசீர்வாதம் உண்டாவதற்கு இனி ஒரு ரத்தம் சிந்தப்பட தேவையில்லை. காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்டு விட்டது. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் மாறுவதற்காக சிலுவையிலே தன்னையே அவர் பலியாய் கொடுத்து விட்டார். அந்த ரத்தம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். இனி ஒரு ரத்தம் சிந்தப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சாபத்திற்கு பரிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே பாவத்திற்கு பரிகாரம். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாயிருக்கிற கர்த்தர், வேறொரு பரிகாரம் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் அற்புதங்களின் தேவன். எங்களுக்காக சிலுவையிலே சாபமானீர். எங்களுடைய சாபங்களை எல்லாம் நீர் சுமந்து முடித்து விட்டீர். தலையிலே முள்முடி ஏற்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய சாபங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சாபத்திற்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி வைத்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். இதோ மடி பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சாபத்தை மாற்றும். பரம்பரையாய் வரக்கூடிய வியாதிகள் விலகட்டும், வறுமைகள் விலகட்டும், தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவே, நீர் இறங்கும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும். சாபத்திலே கிரியைச்சுகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய இரத்தத்தை தெளித்து சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். அந்த பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கட்டும்.
இப்பொழுது அறுக்கப்பட்டு போகட்டும், விடுதலை உண்டாகட்டும். சாபத்தினால் உண்டான நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதிகள், கேன்சர் வியாதிகள், டிபி நோய்கள், ஆர்த்தரைட்டிஸ், என்னென்ன சரீரத்தில் உள்ள அலர்ஜிகள், இந்த பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த நோயை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய ரத்தத்தை அவள் மீது தெளித்து நான் விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் மாறட்டும். நல்ல ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை உணரும்படி செய்யும். நீ தொட்டு விட்டீர், நோய்கள் மறைந்து விட்டது, அற்புதம் நடந்து விட்டது. நான் விசுவாசிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.